இப்போ வதக்கி அரைச்சிருக்கிற மாதிரியே செய்ய நேரடியாக மூட்டு வலி முழங்கால் வலி வாகம் வாயு எல்லாத்தையுமே கண்டிக்கும். நார்மல் சட்னியோட டேஸ்ட் நல்லா இருக்கு. பக்கத்துல நல்லா நீங்க நினைச்சீங்கன்னா கசப்பு இருக்கும். இன்னைக்கு ஸ்ரீ விநாயகா செட்டிநாடு சமையல் அறையிலப்பா என்ன ஒரு முக்கியமான மூட்டு வலி முழங்கால் வலி இதுக்கும் எல்லாரும் சாப்பிட்ற உணவாகவும் இதை சாப்பிட்றதுக்கு எப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். தியாபியா அந்த தட்டு கொண்டா. இதில் மக்களுக்கு காட்டுறதுக்காக இந்த கொடி இந்த காய் இந்த நெத்து பிடிக்கிட்டு வந்திருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் ஆஞ்சும் கொண்டுகிட்டு வந்திருக்கிறேன். இதை அரைச்சி தோசை சுட்டுருப்பாங்க, சூப்பு வச்சுருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறப்பா தெரியுமாப்பா? அப்படியே இது சட்னி தோசைக்கு இட்லிக்கு சாப்பிட்றதுக்கு. இது இந்த இலையை பார்த்துக்கோங்க, எல்லா ஊர்லேயும் வேலியில் தானாக வளரும். பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க. சூப்பராக இருக்குங்களா? எல்லாம் அதுக்கு தான் நான் இப்போ இந்த முழங்கால் வலிக்குதுன்னா அந்த குரங்கு விரட்டி கால் வலிக்குதுன்னா இதை 2 நாளைக்கு சாப்பிட்டேன்னா அந்த கால் வலி இருக்காது. அப்படியே கொடி இங்கே இருப்பா, தக்காளி இலை மாதிரி இருக்கும். தக்காளி செடி இந்த முடக்கத்தான் வந்து கொடினாலும் சிம்பிளாக வளராது. பெரிய மரத்தெழுதி முனியெழுதி போய் வளர்ந்து இப்படி காய்க்கும். பத்தியா காய் பத்தியா? இது காய், இது காய். அப்படியே இதுக்குள்ள இருக்கும் பாரு, ஒரு விதை 2 விதை இங்கே வரு பத்தியா? விதைய பத்தியாரா 3 விதை இப்படி இங்கே சுக்குடிக்காய் காய் மாதிரி இருக்கா? இந்த விதை முத்துன உடனே உளுந்து மாதிரியே வந்துருப்பா. விதைய பத்தியா? ஒரு காய்க்குள்ள 3 விதை எடுத்தல இங்கே பாரு, முத்துனது இருக்குது பாரு. அதை போட்டேன் இங்கே பாரு, முத்துனதை எடுக்கிறேன் பாரு. இந்த உடச்சி எடுக்கிறேன் இந்த பாரு. இதெல்லாம் பார்த்துக்கங்க எப்படி ஆண்டவன் படைப்பு. இதெல்லாம் அப்படியே அந்த பாதுகாக்க எப்படி கூட அதுக்குள்ள அமைச்சு இந்த விதையை பாருங்க. இந்த காயிலேருந்து முத்துனது யாரு இது எப்படி தெரியுது? கொஞ்சோண்டு வெள்ளையா இருக்குது, அதை பச்சையா பாத்தியா? இப்போ பார்த்தியா இது உளுந்து மாதிரியே இருக்குதா? 2 விதை 1 விதை 3 விதை இது தானாக விழுந்து தானாக முளைச்சிக்கும் வேலியில். ரொம்ப பயனுள்ளது. இந்த கீரையை குருதவள்ளி, சாமை, தெனை, வரகு, கேழ்வரகு, கோதுமை மாவு, மைதா மாவு எதில் வேணாலும் இதை அரைச்சி அப்படியே பிணைஞ்சு நமக்கு எப்படி பிடிக்குதோ அது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். தோசையாக ஊற்றலாம், ரொட்டியாக சுட்டு செஞ்சலாம். இன்றைக்கி சட்னி ராஜாமணியம் அவர்கள் இப்போ சட்னி செஞ்சு காட்டுவார்கள். இந்த இலை காய் கொடியெல்லாம் பார்க்கட்டும், தெரிஞ்சால் அந்த இடத்துல புரிஞ்சாந்து நீங்கள் செய்வீங்கிறதுக்காகவே இதை அப்படியே கொண்டுக்கிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இந்த இலை பூரா ஆஞ்சு தனியாக எடுத்துக்கணும். அதே நேரம் இதை சூப்பு வச்சு சாப்பிடுவோம். ரொம்ப முழங்கால் வலிக்குதுன்னா அப்படியே அலசிவிட்டு மட்டைக்கு வச்சு கல்லூரில் வச்சு இடித்தோம்னா எல்லாமே இடி வெட்டுரும். அதில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றி அப்படியே கழிஞ்சு புழிஞ்சு எடுத்துக்கிட்டு வெள்ளைப்பூ நம்ம ரசம் வைக்கிற மாதிரியே வச்சு 2-3 நாளைக்கு சாப்பிடலாம். அந்த வழி கண்டிஷனாக கேக்கு முடக்கத்தான் பேர். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செட்டிநாடு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா பாருங்கள், முடக்கத்தான் தலை எங்கள் வீட்டுக்கார் போய் பறிச்சுட்டு வந்திருக்குறாங்க. முடக்கத்தான் தலையில் நான் நிறைய ரெசிபி செஞ்சு காட்டியிருக்கிறேன். அதாவது தோசை சுட்டுருக்குறோம், சூப்பு வச்சுருக்கிறேன், ரசம் வச்சுருக்கிறேன், அன்றைக்கி குழம்பு வச்சா, இந்த மாதிரி நான் நிறைய ரெசிபி பண்ணியிருக்கிறேன். இதில் இன்னும் நிறைய ரெசிபி பண்ணலாம். அதாவது முடக்கத்தான் பொடி செய்யலாம், முடக்கத்தான் அடை தோசை செய்யலாம், முடக்கத்தான் சட்னி, முடக்கத்தான் துவையல், இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இதை வந்து நம்ம எப்படி செஞ்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்படி தான் செஞ்சு சாப்பிடணும் அப்படிங்கிறது இல்லை. இதை வந்து இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா, அதாவது துவையல் செய்ய போகிறேன். துவையலுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. தோசை, இட்லி, சாப்பாடு எல்லாத்தையுமே போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவு நான் வந்து முடக்கத்தான் தலை எடுத்து சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், 150 கிராம் ஒரு பூண்டு, 150 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 3 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். இப்போ இது எப்படி சட்னி செய்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம்.
இப்போ அதை நம்ம வந்து சட்னி செய்யணும். சட்னி செய்யும் பொழுது கசக்காமல் செய்யணும். அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. கசப்பு இல்லாமல் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வடச்சட்டி அடுப்பில் வச்சுருக்குறேன். கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, ரொம்ப நல்லது. கொஞ்சமாக தான் விட்டுருக்கேன், நம்ம துவையை தானே செய்ய போகிறோம். அதனால் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன். எண்ணெய் காஞ்சது. கொஞ்சம் போல் கடுகு உளுந்து பருப்பு, அதாவது இது வந்து கருப்பு உளுந்து, சும்மா 2-3 கடலைப்பருப்பு, நிறைய வேண்டாம், ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. 3 வரமிளகா, கொஞ்சமாக குருமிளகு. அடுப்பு நான் குறைச்சி தான் வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றினா இப்படி தான் புகை வரும், அதனால் பயந்துக்க வேண்டாம். இதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் போல் சீரகம் போடணும். கொஞ்சமாக சீரகம் போட்டுட்டு இதெல்லாம் நல்லா செவந்துடும். இப்போ நம்ம வச்சுருக்கிறோம் இந்த பூண்டை ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சம் வதக்கலாம். ஓரளவு பூண்டு வதங்கிருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிறேன், அதாவது சின்ன வெங்காயத்தை 2 வெட்டி வச்சுருக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த அளவு புளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் கல் சேர்த்து நல்லா இது வந்து நல்லா பொன்னராக வர்றாங்க வதக்கணும். வதக்கிக்குவோம். இதில் வந்து சில பேர் தேங்காய் சேர்த்து வதக்கி அரைப்பாங்க. சில பேர் நிறைய பருப்பு, அதாவது உளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு, இந்த மாதிரி பருப்பு ஐட்டம் நிறைய சேர்த்து வதக்கி அரைப்பாங்க. அதெல்லாம் விட நீங்கள் இந்த மாதிரி வதக்கி அரைச்சா தான் இந்த மருந்து குணம் உள்ளதுக்கு பூரா மருந்து குணம் உள்ளதுங்கிறதுனால, அதாவது சின்ன வெங்காயம், பூண்டு, குருமிளகு, சீரகம் மெயினாக இதுதாங்க இதுக்கு வேணும். இது மட்டும் நம்ம சேர்த்து அரைச்சாலே போதும். நம்ம வந்து அதாவது நம்ம உடம்புல இருக்கிற பிரச்சனை தீர்க்கணும். அதுக்கு மெயினான மருந்து இதுதான். அதுக்கு மேலே நம்ம வந்து ருசிக்காக தேங்காய் சேர்த்துக்கலாம், கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம், நிலக்கடலை பருப்பு சேர்த்துக்கலாம், உளுந்து சேர்த்துக்கலாம். ருசிக்காகாது. இது வந்து நம்ம அந்த மூட்டு வலியெல்லாம் குணப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி நம்ம இங்கே பண்ணால் தான் அந்த மூட்டு வலியெல்லாம் உடனே உங்களுக்கு வந்து உடனேன்னா ஒரு வாரத்துக்கு, ஒரு வாரம் 10 நாளைக்கு 2 நாளைக்கு ஒருக்கா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி நீங்கள் வதக்கி அரைச்சி சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த மூட்டு வலி, கைகால் வலியெல்லாம் உடனே கேட்கும். நம்ம எவ்வளோ பூண்டு போட்டிருக்கிறோம், எவ்வளோ சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறோம் பார்த்தீங்களா, சீரகம் சேர்த்துருக்குறோம், சும்மா 2-3 கடலைப்பருப்பு, அவ்வளவுதான். பாருங்க, இது நல்லா வதங்கிருச்சு. நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் முடக்கத்தான் தலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கணும். பாருங்க, இப்போ நல்லாவே வதக்கியாச்சு. போதும், இந்தளவு வதக்கினா போதும், அவ்வளவுதான். இப்போ இது நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இன்னைக்கு இதை கொண்டு போய் பாரம்பரியமாக எப்படி செய்வோமோ அதே மாதிரி செய்ய போகிறேன். அதாவது இன்னைக்கு வந்து அம்மியில் வச்சு தான் அரைக்க போகிறேன். வாங்க அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், எங்கள் பூரி தான் அரைக்க போகிறா. அவள் அரைச்சதே இல்லை. நானும் சின்ன வயசுலேருந்து நிறைய அரைச்சிருக்கிறேன். அவள் அரைச்சது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக வச்சாரம்மா. போதும். வச்சுட்டு மெதுவாக அப்படி வச்சுக்கிட்டு தரேன். எப்படி அரைக்கிறேன்னு பார்க்கலாம். ஒரு பக்கமாக இருந்தார். அப்படி உருட்டக்கூடாதுமா. இருவார் இங்கே பாரு இருக்கா. இப்போ இங்கே அப்படி இழுத்து அரைக்கணும். அப்படி தான் அரைச்சா தான் அரைவிடும். பாருங்க, அப்படியே அரைச்சிக்கிட்டே போகணும். அந்த லாஸ்ட்டில் போய் அப்படி இழுத்துக்கணும். மேலே அந்த தூக்கிக்கிட்டு இங்கே வரக்கூடாது. அதுவா தண்ணி கையை ரொட்டேஷன் கீழே விழுதாதுப்பா, ஒரு தடையாக வரும். போது வலிச்சிருங்க. ரொம்ப நைஸாக வேண்டாம். நைஸாக இருந்தால் நல்லா இருக்காது. வலிச்ச உடனே இதை தூக்கி அப்படி வச்சுக்கணும். இதுதான்டா இருப்படம். இந்த இடம் அப்படியே அதை அரை கொஞ்சம் பாருங்க. இங்கே தியா அரைக்கிறேன் பாருங்க. தியா கூட நல்லா வரல, பயமா இருக்கு. அப்படி தான் இந்த கை லைட்டாக அப்படி போய்கிட்டே இருக்கணும். இங்கேயே பண்ணிக்கணும் அப்படி. இது கரெக்டாக. இப்போ பாருங்கள், சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு.
நல்லா கெட்டியாக துவையல் மாதிரியே அரைச்சிட்டோம். நல்லா நிறைய பூண்டெல்லாம் வச்சு அரைச்சதுனால ரொம்ப நல்லாயிருக்கு. எங்கள் வீட்டுக்கார் சாப்பிட போகிறாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்க்கலாம். காலையில் முடக்கணும் சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. துவையல் என்னைய பார்க்க சொல்றீங்க எல்லாம் டேஸ்ட்டு. இதை நான் கண்ட இடமெல்லாம் பச்சை இலையாக திங்கிறாங்க. அது சும்மா மொத்தமாக கொண்டாந்து மொத்தமாக இடித்து சூப்பு வச்சுட்டு சாப்பிடுவேன். இதை நான் சூப்பராக இருக்குதுன்னே சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ சர்வீஸ் ஆகி போச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு கொத்தமல்லி சட்னி மாதிரி இல்லையே, இது புதினா சட்னி மாதிரி இல்லையேன்னு நினைப்பாங்க. ஆனால் இது நம்ம உடம்புக்கு நல்ல சட்னி. ஒரு முடக்கத்தான் சட்னி அப்படிங்கிறது கொத்தமல்லி மாதிரி இல்லாமல் இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். நிறைய பேர் பருப்புகளை நிறைய போட்டு அரைப்பாங்க ருசிக்காக. ருசி கம்மியாக இருக்குதுலாம் நினைக்காதீங்க. இப்போ வதக்கி அரைச்சிருக்கிற மாதிரியே செய்யுங்க. நேரடியாக மூட்டு வலி, முழங்கால் வலி, வாயு எல்லாத்தையுமே கண்டிக்கும். ஒரு சட்னியை 3 இடத்துல நெருப்படி எடுத்துருவேன் பாருங்க. ஒரே 2-3 வாயில சட்னி முடிஞ்சு போச்சு. எங்கள் தியா ஒன்றுமே சொல்லாமல் சாப்பிட்டு இருக்கிறான். அவளுக்கு சாதாரண சட்னியே அவள் ஏதாவது குறை சொல்லுவா. இன்னைக்கு மூலிகை சட்னி அவங்க நல்லா சாப்பிட்றாள். எங்கள் தியா நல்லா இருக்காடா? சூப்பரா இருக்கு. நார்மல் சட்னியை விட டேஸ்ட் நல்லா இருக்கு. எனக்கு எப்பவுமே அதிசயமா இருக்கு. எனக்கே அதிசயமா இருக்கு. நான் எப்பவுமே ஹெல்த்தி கீரை வச்சா நான் சாப்பிட மாட்டேன். இதுவும் ஒரு கீரை வகையில தான். ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு. என்னமோ தெரியல. உங்களுக்கும் பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. சில குட்டீஸ்க்கும் பிடிக்காத அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வேற நீங்க செஞ்சு தந்தீங்கன்னா, அம்மாச்சி மாதிரியே பார்த்து செஞ்சு தந்தீங்கன்னா அவங்களுக்கும் பிடிச்சிடும். பாருங்க எங்க தியா சொல்றான்னா அதிசயங்க. எங்க தியா எதையுமே அப்படியே பட்டுச்சோ படலைன்னு தான் தொட்டு சாப்பிடுவா. இன்னைக்கு அவங்களே நல்லா இருக்குன்னு சாப்பிட்றதுனால கண்டிப்பா இது வாமா தோசை எடுத்துட்டு போடும் ரசிச்சு சாப்பிட்றதுனால கண்டிப்பா இதை அதாவது நம்ம இப்போ உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போகிறோம். டாக்டர்கிட்ட போனால் மாத்திரை கொடுக்குறாங்க. அந்த மாத்திரை கசக்காமல் இருக்குதா, ஊசி போடுறாங்க வலிக்காமல் இருக்குதா, எதுக்கு பண்ணுறாங்க? நம்மளுடைய நோய் காய்ச்சலா தலைவலியா எதுக்காக போகிறோமா அந்த பிரச்சனை தீரணும், அந்த பிரச்சனை சரியாகணும். அதுக்காக ஒரு ஊசியை போட்டு மருந்து மாத்திரை கொடுப்பாங்க. சில பேர் ஊசியே போட்டுக்க மாட்டாங்க வலிக்குதுன்னு. அதே மாதிரி மாத்திரையே சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி தாங்க இது. நம்ம 10 பைசா செலவழிக்காமல் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத ஒரு மாத்திரை மருந்துன்னு நினச்சிக்கணும். அதுதான் முடக்கு அத்தான் அப்படிங்கிறதுனால பாருங்க பெரிய மனுஷன் சொல்லிட்டா பாத்தீங்களா? இந்த மூட்டு வாரம், மனதை எடுக்கிறது, இடுப்பு எடுக்கிறது, வாய் உப்பு, இதுக்கெல்லாம் சிறந்த சட்னி. சட்னி மட்டும் பல வகையில் செய்யலாம். விளையாடுறியா? சூப் தந்தேன்னா அன்னைக்கு முடக்கத்தான் சூப் குடிச்சியா, ரசம் குடிச்சியா அதெல்லாம் என்னென்ன உனக்கு சொல்லுவேன். சாப்பிட்டு நல்லா இருக்குது தாத்தா பச்சை கலர்ல அப்படின்னு தான் குடிச்சிட்டேன். இன்னைக்கு தான் நீ இப்போ தலையை பிடுங்குனது காயை பிடுங்குனதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எப்படி இருக்குது? நீ தப்புனாலும் முழங்கால் வலிச்சாலும் இந்த சாப்பிட்ட உடனே கேட்கும். நல்லா அவங்க தினமும் இங்க இருந்து இதான் அதிகமா சாப்பிடுவாங்க போல. இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்னென்ன பண்ணுவாங்க தெரியுமா? முருங்கைக்கீரை அடிக்கடி செய்வாங்க, சாப்பிடுவாங்க. குறிஞ்சாக்கீரை சாப்பிடுவாங்க, கொவ்வாக்கீரை சாப்பிடுவாங்க, அப்பக்கொவ்வா தலை சாப்பிடுவாங்க. அப்புறம் முடக்கத்தான் தலை, பிரண்டை, தூதுவளை இதெல்லாம் அப்பப்போ சாப்பிடுவாங்க. இதனால அடிக்கடி டாக்டர்கிட்டலாம் போக மாட்டாங்க. எப்போவாச்சும் ஒரு கதை போவாங்க. அதனால கண்டிப்பாக நீங்களும் இந்த முடக்கத்தானில் இந்த மாதிரி ஒரு முறை, அதாவது இட்லியா தோசையா சாப்பாடு கூட போட்டு படைஞ்சு சாப்பிடலாம். இதே மாதிரி துவையல் அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். அதாவது உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக வேணும்னா கொஞ்சம் போல் தேங்காய் வச்சுக்கோங்க. அதாவது இது தலை வாசம், அந்த தலையோட வாசனை வரும்.
அதுக்காக நான் வந்து அப்படியே சும்மா வந்து வேறு எதுவுமே வைக்காமல் வெங்காயம் பூண்டு மட்டும் வச்சு அரைச்சிருக்கிறேன். நிறையா பருப்பெல்லாம் சேர்க்காம. நீங்கள் இன்னும் டேஸ்ட்டாக வேணும்னா பருப்பு தேங்காயெல்லாம் வச்சு அரைச்சிக்கலாம். அதுவும் அதுக்காக கேட்காம இருக்காது. அதுக்காக வந்து கேட்காம எல்லாம் இருக்காது. அதாவது வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வராமலாம் இருக்காது, இருக்கும். இருந்தாலும் இது வந்து உடனே கேட்கும், அது கொஞ்சம் கொஞ்சமாக கேட்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் இது மாதிரி துவையல் அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செட்டிநாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க. அம்மாச்சி நிறைய கீரை சொன்னாங்க. அதுவும் நம்மளுக்கு கிடைக்கும் போது ஒவ்வொன்றா உங்களுக்கு வீடியோ போடுறேன். எனக்கே தெரியாது. அம்மாச்சி எனக்கு அது செஞ்சு தரணும். அப்போ உங்களுக்கு வீடியோ வந்துடும். எல்லாத்தையும் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எல்லாருமே பாருங்க ஒவ்வொன்றா. என்னாச்சுன்னு தெரியல, எங்க தியாக்கு அப்படியே பொழிஞ்சு தள்ளுறாளே. அச்சோ, முடக்கத்தான் சாப்பிட்டோன்னு அப்படியே உள்ள இருந்து அப்படியே சரஞ்சரமா வருதே வார்த்தைகள் அழகழகா. சரி, தேங்க்யூ.